எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சதீஷ். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், திமுக தன்னுடைய 5 ஆண்டு ஆட்சியை நிறைவு செய்திருக்கு. தொடர்ந்து பலரும் பாராட்டு தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனா தொடர்ந்து பல ட்விஸ்டுகள் திமுக கூட்டணியில அரங்கேற்றிட்டே தான் இருக்கு. தேமுதிக அங்கம் வகிக்கிறாங்க. ஓபிஎஸ் திமுகவிற்கான ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரு. ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர் ஸ்டாலின் அவர்களை ஆதரிச்சு பேசுறாரு. இதெல்லாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது, எப்படி பாக்குறீங்க? பரபரப்பான சூழல். விஜயகாந்த் எந்த சஸ்பென்ஸ் படத்துலயும் நடிச்சல, ஆக்ஷன் பிலிம்ஸ் தான் நடிச்சிருக்காரு. அதாவது சஸ்பென்ஸ்னா இந்த பக்கமா அந்த பக்கமான்னு யாரும் தெரியாது. கடைசியில ஒரு அவரான்னு தெரியாது, யார் வில்லன்னு கடைசி சீன்ல வெளியில வரும். அதுதான் சஸ்பென்ஸ். தேமுதிக இப்போ பிரேமலதா தலைமையிலான தேமுதிக அந்த சஸ்பென்ஸ் பண்ணியிருக்கு. இந்த பக்கம் போவாங்களா அந்த பக்கம் போவாங்களான்னு. உதாரணத்துக்கு 4 நாளுக்கு முன்னாடி சிவராத்திரியில அதிமுக சேர்ந்த எஸ்பி வேலுமணி, ஜகிதேஷ் வாசுதேவ் முன்னாடி பிரேமலதாவை அறிமுகப்படுத்தி விடுறாரு. ராஜ்நாத் சிங் போன்ற மத்திய அமைச்சர்கள்லாம் கலந்து கொண்ட கூட்டம். அப்படி இருக்கும்போது எல்லாரும் முடிவுக்கு வந்துட்டாங்க, எழுதிட்டாங்க. பாஜக அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம் பெறுது. அதுக்கு நிறைய காரணங்களை சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு, தேமுதிகவுக்கு ராஜ்யசபா தமிழ்நாட்டில் கிடைக்காட்ட கூட மத்தியில் எங்கேயாவது பிற மாநிலம் கூட கொடுத்துருவாங்க, வேற பிஜேபி அப்படிலாம் சொன்னாங்க. பிஜேபி முயற்சி பண்ணிச்சு, பிஜேபி தான் அதுல ரொம்ப தீவிரமா இருந்ததுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நேர்காணல், இன்டர்வியூ, பிரஸ் மீட்லாம் அண்ணன் எடப்பாடியார்னு புகழ்ந்து பேசியிருக்காங்க, பாஜகவை புகழ்ந்து பேசியிருக்காங்க. இப்படி எப்படி இந்த பக்கமா அந்த பக்கமா இந்த மாதிரி பேசிட்டு கடைசியில திமுக சேர்ந்துருக்காங்க. ஓகே, சஸ்பென்ஸ் தனகேட போச்சு. ஆனா ஓபிஎஸ், ஓ பன்னீர்செல்வத்துக்கு சஸ்பென்ஸே இல்லை. அதிமுக ஓ பன்னீர்செல்வம், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் நீக்கப்பட்டார்கள். நீக்கப்பட்டு தனியா குரூப்பா இருந்தாங்க. இப்போ மனோஜ் பாண்டியன் சேர்ந்தார், வைத்தியலிங்கம் சேர்ந்தார், மருது அழகராஜ் சேர்ந்தார். இப்போ ஓபிஎஸ் பார்த்திருக்காரு. விரைவில் ஓரிரு நாட்கள் அங்கே போவார். இப்போ சட்டப்பேரவையில் இன்று கடைசி நாள். இன்னைக்கு ஆன்னு அவருடைய ஆதரவாளர், ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழ்ந்து பேசியிருக்காரு. ஸோ விரைவில் அவரை அங்கே சேருவதற்கான சாத்தியம். ஒன்று எதிர்பார்த்தது, ஒன்று எதிர்பாராம, ரெண்டுமே. இதுல என் பார்வை என்னன்னா, ஏன் திமுக இவங்களெல்லாம் இழுத்துக்குது அப்படின்னா, அவங்களுக்கு தங்கள் வெற்றி மீது ஒரு தயக்கம் இருப்பதாகத்தான் அர்த்தம். செல்வி ஜெயலலிதா அம்மையா இருந்தபோது அவங்களுக்கு அவங்களோட பெரிய பிளஸ் பாயிண்ட் தன் மேல நம்பிக்கை, அசாத்தியமான நம்பிக்கை. அதனால்தான் பிஜேபியை லேடியா மோடியானாங்க. பல கட்சிகள் வெளியில போச்சு. வெளியில அவங்களே நாங்களே அத்தனை தொகுதிகளும் போட்டியிட்டு வெல்லுவோம். 2016 அப்படி இருந்தாங்கல்ல, 2011 அப்படி இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தனால யாரையும் தயவுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூட்டணி சேர்த்துட்டே கிடையாது. 1991 அவங்க சந்திச்சு மகத்தான வெற்றி பெற்ற தேர்தல் கூட்டணியிலிருந்து, நான் சொல்றது கூட்டணி, 89 பெரிய அளவுக்கு கூட்டணி இல்லை. இருந்தாலும் 27 இடங்களில் எதிர்கட்சி தலைவராக வந்தாங்க, அப்புறம் மாறிச்சு. ஆகையினால் அவங்களுக்கு இருந்த தன்னம்பிக்கை திமுக இல்லைன்னு அர்த்தம். எப்போ நான் எல்லாரும் யார் வந்தாலும் சேர்ந்துக்கணும்னா ஓட்டுகள் சிதறக்கூடாது, குறையக்கூடாது. ஒரு தொகுதியில வெற்றி வாய்ப்பை 300-400 வாக்குகள் கூட மாற்றிய சம்பவங்கள் உண்டு. இப்ப தேமுதிக சேர்த்துக்கிட்டாங்கன்னா தேமுதிகக்கு ஒரு ஆவரேஜா ஒரு 3000-5000 டிஃபரன்ஸ் வாக்குகள் வரதுக்கு சாத்தியம் இருக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தேமுதிக உள்ள சேர்த்துட்டாங்க. சரி, ஓ பன்னீர்செல்வம் செல்வாக்கு மிக்க தலைவர் இல்லை, வசீகரமான தலைவர் இல்லை. அவர் கட்சி தொடங்கி ஒன்றும் கட்சியே தொடங்கலை, கட்சியும் பெருசா அவருக்கு பின்னாடி யாரும் அதிமுக போகல. அவரும் யாரோடும் இணைஞ்சு ஒன்றும் பண்ண முடியல. மக்களவை தேர்தலில் ஒரு தொகுதியில போட்டிட்டு 3 லட்சம் வாக்கு வாங்கினார், ரைட். ஆனா அவராலும் மிஸ் பண்ணக்கூடாது, அவருடைய வாக்குகளுக்கு கூட மிஸ் பண்ணக்கூடாது. அவர் சமுதாய வாக்குகள் ஒரு கணக்கு இருக்கு. அதனால அவரும் நெருங்கி வர்றாரு. அவரை எடுத்துப்பாங்கன்னு தான் பரவலா பேசப்படுறது, நமக்கு தெரியல. ஆனா பொதுவா திமுக தரப்புல அப்படிதான் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரையும் விட்டு கொடுக்க கூடாது. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் சின்ன சின்ன உரசல்கள் இருந்தது இல்ல அண்மையில. ஆட்சியில பங்கு வேணும், கூடுதல் விட வேண்டும்னு காங்கிரஸ் கேட்டுதான் பல ஒரு கட்டத்திலையும் திமுகவின் மேலிடம் கருத்து சொல்லல. இவங்க எதையும் நாமளா போ அப்படின்னு நாமளா சொல்ல வேண்டாம்.
அவங்களா போனோம்னா அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ தெளிவா இருக்காங்க அவங்க. திமுக வெற்றி முக்கியம், அதுக்கு என்னன்னா எப்படி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ பண்ணிக்கணும். ஆகையினால தான் அவங்கெல்லாம் வராங்க. நாளைய தினம் பாமகவை எப்படி உள்ளே சேர்ப்பது என்பது கூட அவங்க யோசிக்க கூடும். திமுக கூட்டணியில நீங்க கேட்கலாம், பாமகவை திமுக, அதாவது பாமகனா ராமதாஸ் தலைமையில, ராமதாஸ் தலைமையிலான கூட்டணி, பாமகவினுடைய எந்த அணியை கூட்டினாலும் சரி, கூட்டணியில் சேர்த்தா கூட விடுதலை சிறுத்தைகள் அங்க இருக்க மாட்டாங்கன்னு பல தடவை சொல்லியிருக்காங்க. எந்த கருத்தையும் சொல்லல. கட்சி மேலிடம், திமுக மேலிடம். ஸோ கேர்ஃபுல்லா இருக்காங்க. கடைசி நிமிஷத்துல ஏதேனும் ஒரு காம்ப்ரமைஸ் வரலாம், வருமா வராத தெரியாது. அல்லது திமுக போட்டியிடு, திமுக கழகம் மட்டும் போட்டியிடுகிற இடங்களில் பாமக ஆதரவு கொடுக்கும் அப்படின்னு ராமதாஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டா அது கூட லாபம். கூட்டணியில பாமக ராமதாஸை சேர்த்துக்கல, ஆகையினால பிசிகே வெளியில போகாது. புரிஞ்சுதா? அதே சமயத்துல பாமகவை சமரசம் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சிடறேன், உங்களுடைய டிமாண்ட் ஏதாவது அதை தீர்த்து வைக்கிறேன், எல்லாத்தையும் சமரசம் சொல்லி எங்க திமுக போட்டியிடுற இடங்களை உங்க ஆளுங்கெல்லாம் ஓட்டு போட்டு உங்களுக்கு ஆதரவாளர்கள் ஓட்டு போடுது. ஸோ லாபம், திமுகவுக்கு கணிசமான வாக்குகள் கிடைக்கும். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட திமுக உருவாக்கலாம் எனக்கு என்று நான் அறிகிறேன். ஸோ இந்த அளவுக்கு டாக்டிக்ஸ் வச்சு ஒரு, அந்த கிரிக்கெட்ல உங்களுக்கு தெரியுமா, வெற்றி பெறணும்னா ஒரு சின்ன பந்தை கூட ஓட மாட்டான். சாதாரணமாக போடுறது அப்படி தட்டி விட்டு ஒரு ரன் ஓடும். ஸோ ஒரு ரன் ஆடுது கூட சேருது, ஒரு ரன் ஆட் ஆகுது இல்லையா? அந்த ஒரு ரன்னு கூட விடக்கூடாது அப்படின்னு ஓடுவோம். அது வெற்றி வாய்ப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமா பலன் தரும். இந்த கணக்கில் திமுக செயல்படுகிறது. ஆகையினால நீங்க எல்லா கட்சிகளும் அரவணைச்சுக்கணும். இதே ஸ்ட்ராட்டஜி பிஜேபிக்கு இருக்கு, நாம் மறுக்கல. ஆனா பிஜேபியினுடைய நிலை என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற நிலவை வேறு, திமுகவினுடைய நிலை வேறு. இவர்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காங்க. அதுக்குதான் இவ்வளோ நலத்திட்டங்களை அறிவிக்கிறாங்க, இவ்வளோ அரசியல் நிகழ்வுகள் இருக்காங்க. கட்சி மேலிடத்தை பாருங்க. கட்சி மேலிடம்னா திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின், திமுகவினுடைய தமிழக முதலமைச்சர் என்பவர் மட்டும் இல்லை, மு க ஸ்டாலின் அவர்கள் தெளிவா எந்த விதமான குழப்பம் இல்லாத பேச்சுகளை பேசுறாரு. வெற்றி ஒன்றுதான். ஏன் அப்படின்னா பலவீனமும் தன்னம்பிக்கையோட இருக்கணும், எதோ பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஸோ எதையும் விட்டு கொடுக்கூடாது. அந்த அணுகுமுறையை தானே தவிர பெருசா ஒன்று கொள்கை கூட்டணி, லட்சிய கூட்டணி இது மேடைக்கு பேசலாம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வருகின்றவர்கள் அனைவரையும் அணைத்துக் கொள்வது, சேர்த்து கொள்வது எந்த இடத்துல சார் பலத்தை கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதுவே அந்த கட்சிக்கு, அந்த கூட்டணிக்கு எண்ணிக்கை தான். எனக்கு எண்ணிக்கை வேணும், அவ்வளவுதான். உட்கட்சியில எதுவும் பூசல் வந்துடாதா? இல்ல அதை சமாளிச்சிருவாங்க. ஏன்னா வெற்றின்னு ஒண்ணு இருக்குல்ல, இது வந்தாதான் வெற்றி. இப்போ சாதாரண பந்து போடுறான், அப்படி தட்டி விட்டான்னா ஏன் இதெல்லாம் போய் அடிச்சுட்டு ஓடுறிய அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. தேவை அப்படி தட்டி விட்டு உடனே ரன் ஓடிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான நிலைமையில திமுக இருக்கிறது. இதுவும் மிஸ் பண்ணக்கூடாது. அப்ப அதை சொல்லி கட்சிக்காரங்களை சமாதானப்படுத்தும். தேமுதிக வருகை குறிப்பா எந்த இடத்துல திமுகவை வலிமைப்படுத்துதுன்னு நீங்க பாக்குறீங்க? அதான் வாக்குகள் ஏதேனும் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சூழல் வந்தா, ஏன் நான் இந்த திரும்ப சொல்றேன்னா, நாளைய மறுநாள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக இறங்குகிறார். தீவிரமாக களத்தில் இறங்குறார். இப்போ நாளைக்கு மறுநாள். அப்போ அவர் என்னென்ன வியூகங்களை வகுக்கிறார், என்னென்ன திட்டங்களை வச்சிருக்கார், என்னென்ன அம்புகளை எய்ய போறான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் எய்ய போகிற அம்புகள் அனைத்தும் கூர்மையான அம்புகள், குறித்தவராத அம்புகள். நான் மறுக்கலை, ஏன்னா அதெல்லாம் சொல்றேன். கடந்த காலங்களில் அவர் இப்போ இந்த கடந்த காலங்களில் மேற்கொண்ட திட்டங்கள் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ அரசியல் மாற்றங்கள் வந்த பிறகு பிரச்சாரத்தில் இறங்குறாரு. இப்போ இன்னும் தீவிரமா இருப்பார். எப்படி நான் அது கிரிக்கெட் உதாரணம் சொல்லணும். இவ்வளவு நெருக்கடி இருக்கும்போது பவுலர் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பான், போட்டு அடிச்சிடனா ஒவ்வொரு பால்லையும் ஒரு விக்கெட் வீழ்த்தணும் என்கிற குறிக்கோளோட ஓட்டி போடுவாங்க, பவுலிங் போடுவாங்கல்ல. அந்த நிலைமையில எடப்பாடி பழனிசாமி இருக்கார். ஒரு விஷயத்தை கூட விடக்கூடாது, ஒரு பிரச்சனை கூட விடக்கூடாது, டார்கெட் பண்ணணும்னு கடுமையா உழைக்க போகிறார். 22ஆம் தேதி ஏற்கனவே அவர் ஓராண்டுகளாக கிட்டத்தட்ட கடந்த ஜூலைன்னு நினைக்கிறேன்
ஜூலை மாதத்திலிருந்து 100க்கும் கணக்கான தொகுதிகளை கவர் பண்ணிட்டார். 150 180 நினைக்கிறேன், 190 நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்ட் ஞாபகம் இல்லை. கிட்டத்தட்ட 180 தொகுதிகளில் அவர் சுற்றுப்பயணம், சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணிட்டார். எல்லா இடத்துலையுமே அவர் எந்த இடத்துலையும் சோட போனதில்லை. இருக்கிறத சொல்லிடுறேன். அப்போ இது வந்து ஃபைனல், இன்னும் 2 ஓவர் தான் இருக்குது, இன்னும் 4 விக்கெட் வீழ்த்தணும். எவ்வளவு கடுமையா போலிங் போடுவது, அந்த லெவல்ல இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதை காட்டுவார், அதை செயல்படுத்துகிறார்னு நான் யூகிக்கிறேன். பல்வேறு திட்டங்கள் வச்சிருக்கார், பல்வேறு யூகங்களை வச்சிருக்கார். 22ஆம் தேதி அவர் தொடங்குவார். ஸோ தேர் வில் பி அ பிக் ஃபைட், டஃப் ஃபைட், கடுமையான போட்டி திமுக அதிமுக இடையில் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். தேமுதிகவை கூட்டணிக்கு அழைக்க எந்த ஒரு ஆர்வமும் எடப்பாடி காட்டவில்லை. அதனாலதான் இந்த கூட்டணி வந்து இணக்கமாவலன்னு சொல்றாங்க. அவர் விரும்பலையா இல்ல காட்டலையா? ஆர்வம் காட்டலையா? ஆர்வம் காட்டுனாரா இல்லையான்னு, அவருக்கு ஆர்வம் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தாவேக்காவை கூட உள்ள எடுக்கணும்ன்ற ஆர்வம் காட்டினதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்பகத்தன்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு கட்சியை நம்பினா அது தெளிவு சார். ஸ்ட்ரைட்டா இங்கேயும் பேசிட்டு அங்கேயும் பேசினா எப்படி நம்பகத்தன்மை வளரும்? நாளைக்கு சூழல் மாறிச்சான்னு இந்த பக்கம் போயிடுவாங்க இல்ல. மற்ற கட்சிகள் அப்படி இல்லை, ஒரே நிலைப்பாடு தான் இருக்காங்க. ஒரு திடீர்னு ஒரு ட்விஸ்ட் நடந்தனா, ஒரு மாற்றம் நடந்தாதான் தங்கள் நிலைப்பாட்டை மாற்றுவார்கள். ஆனா அந்த மாதிரி எதுவுமே சூழல் இல்லாம, அந்த சூழல்ல கூட, அத்தகைய நிலைமையில கூட வந்து நம்பகத்தன்மை இல்லாம தேமுதிக செயல்படுகிறது என்கிற ஆதங்கம். என்னங்க, இந்த திமுக கூட்டணியில் சேர்ந்ததுக்கு சில முக்கியமான நிகழ்வுகளை சொல்லணும். ஏற்கனவே நான் சொன்னேன், சிவராத்திரியில எஸ்பி வேலுமணி கொண்டு போய் அறிமுகப்படுத்துறார். அவ்வளவு வந்தவங்க மார்ச் 16 தேர்தல், மாநிலங்களவை தேர்தல் முந்தா நாள் அறிவிச்சாங்க இல்ல, அப்போ அவங்க நிலைப்பாட்டை மாத்துறாங்க. தேமுதிக தங்களுடைய நிலைப்பாட்டை மாத்துறாங்க. ஏன் அப்படின்னா, இன்றுள்ள சட்டப்பேரவை எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு 100க்கு மேல, அவங்களால மொத்தம் 6 எம்பிக்கள் இல்லையா, அந்த அதிகமான எம்பிக்களை தேர்ந்தெடுக்க முடியும். இப்போதும் சரி, பின்னாடியும் சரி. எம்எல்ஏக்கள் அதிகமா யார் பக்கம் இருக்காங்க? திமுக பக்கம். எம்எல்ஏக்கள் குறைவா யார் பக்கம் இருக்காங்க? அதிமுக பக்கம். இன்று எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படி வேணா மாறலாம், அது நமக்கு தெரியாது. ஆக இப்ப இருக்கிற சூழல், தேர்தல் அறிவிச்சுட்டாங்க, மாநிலங்களவை தேர்தல். இப்போ திமுகவோடு சேர்ந்தா அவங்களுக்கு இருக்கிற கணிசமான எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு திமுக சார்பில் இப்போ 3 பேர் ரிட்டையர் ஆகிறாங்க. கனிமொழி, இவங்க NVN சோமு, திருச்சி சிவா, அந்தியூர் செல்வராஜ். இவங்களோட இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தேமுதிகவுக்கு நம்ம கேட்டு வாங்கி பெறலாம், ராஜ்யசபை குறிக்கோளில் கேட்டு வாங்கி பெறலாம் என்கிற எண்ணம் திடீரென்று பிப்ரவரி 18ஆம் தேதி அவர்கள் தோண்டி இருக்கக்கூடும். இந்த தேர்தல் அறிவிப்பு, மாநிலங்களவை தேர்தல் அறிவிப்பு இது பண்ண பிறகு. ஸோ சரி, இதுதான் கரெக்ட் தருணம். டக்குனு ஏறிடும். பஸ்ஸு கிளம்புது, இன்னொரு பஸ்ஸு காலியாக இருக்கு, அது எப்போ கிளம்புமோ தெரியாது. இந்த பஸ்ஸு இப்போ கிளம்புது, இப்போ பிடிச்சோம்னா இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு போனோம், டக்குனு முடிவு எடுத்துறாங்க. இதுதான் இது ஒரு காரணமா இருக்கும். மற்ற சில காரணங்கள்லாம் சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து தேர்தல் செலவையே, தேமுதிக போட்டியிடுகிற இடங்கள்ல தேர்தல் செலவையே திமுக ஏற்கும் என்று பேச்சு அடிபட்டது. அது ஒரு காரணம், செலவு பத்தி பிரச்சனை தேர்தல். 3வது ஒரு காரணம் நான் பார்க்கிறேன், அதாவது இது திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. திமுக ஒரு உத்தியை கையாளுகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தையில உரசல்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான பிரச்சனை ஓடிட்டு இருக்குல்ல. கூடுதல் இடங்கள் வேணும், ஆட்சியில் இருக்கணும். யார் கேட்கறாங்க? காங்கிரஸ் கேட்டு பல்வேறு டெவலப்மெண்ட் வந்து இல்லை. KC வேணுகோபாலை MK ஸ்டாலின் சந்திக்க மறுத்தார். ஆட்சியில் பங்கு திமுக விமர்சனம் பண்ண மாணிக்கம் தாக்கூரே அவர்கள் கண்டிக்கவில்லை. எத்தனையோ பல்வேறு பிரச்சனை. எந்த நேரத்திலும் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால், நீ வெளியேறினா போ, நான் இன்னும் 2 பேர் வச்சுக்கிறேன் என்று காட்டுவதற்கான ஒரு மெசேஜ். நீ போனா போயா, இவங்களை வச்சுக்கிற என்கிற மனநிலைக்கு வந்துருங்க. அதுல ஒரு லாபம் கூட அவங்களுக்கு. காங்கிரஸ் போச்சுன்னா 25 சீட்டு மிச்சம், 6 சீட்டு தேமுதிக கொடுக்கலாம். நாளைக்கு OPS வந்து அவருக்கு ஒரு 3 சீட்டு கொடுக்கலாம். 6 + 9 போக 16 சீட்டு இருக்கு. 16 சீட்டு ஒவ்வொருத்தருக்கும் 2 பிரிச்சு கொடுத்துட்டு நாம கணிசமா போட்டி கட்டலாம். இந்த கணக்கு இருக்கு இல்லையா திமுகவுக்கு. திமுக ஒரு மெசேஜ் அனுப்புது காங்கிரஸ்க்கு, மறைமுக மெசேஜ். நீங்க லேட்டா போங்க,
அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் இவ்வளவு இருக்கிறதுனால தேமுதிகவை திமுக எடுத்துக்கிச்சு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்ததுனால தேமுதிக திமுக பக்கம் போயிருக்கு. அவ்வளவுதான். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். FTV சேனலுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி.